நான் அவனுக்கு பிதாவா இருப்பேன், அவன் எனக்கு குமாரனாய் இருப்பான். இதுவும் சாலமோனை குறித்து சொல்லவில்லை, கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அநேக இடங்கள்ல இவரே என் நேசகுமாரன்னு கர்த்தர் சொல்றாரு இல்லையா? புதிய ஏற்பாட்டுல நம்ம பார்த்திருக்கிறோம், இவரே என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாய் இருக்கிறேன் சொல்றாரு. என்னுடைய கிருபையை அவனை விட்டு விலக பண்ணாமல் அவனை என் ஆலயத்திலும் என் ராஜ்யத்திலும் என்றென்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன். அவனுடைய ராஜாசனம் என்றென்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன் என்று கூறுகிறார். என்றென்றைக்கும் நிலைத்திருக்க கூடியவர் யாரு? இயேசு கிறிஸ்து தான். சாலமோன் என்றென்றைக்கும் நிலைத்திருக்க கூடியவன் அல்ல இல்லையா? அவருடைய ராஜ்யம் தான் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கக்கூடிய ராஜ்யம். இது இயேசுவின் ராஜ்யத்தை குறித்த தீர்க்க தரிசனமாக தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் தாவீதின் மகனாகிய சாலமோனுடைய ராஜ்யம் என்றென்றைக்கும் நிலைக்கவில்லை. அவன் கர்த்தரை விட்டு வழி விலகி போனதுனால கர்த்தர் என்ன பண்ணாரு? அவனிடத்துல இருந்து ராஜ்யத்தை பிடுங்கி அவனுடைய ஊழியக்காரனுக்கு கொடுத்தார். அவன் நாட்கள்ல இல்ல, அவனுடைய பிள்ளையின் நாட்கள்ல அவனுடைய ராஜ்யத்தை எடுத்து இன்னொருத்தவங்களுக்கு கொடுத்துட்டார்.